ஐபிஎல் ஆக்ஷனோட செகண்ட் டே சவுதி அரேபியாவில் தொடங்கி நடந்துட்டுருக்கு. எப்பயுமே ஆக்ஷனில் முதல் நாள் வந்து பர்ஸ் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். பல கோடிக்கு போவாங்க. சுமாரான பிளேயர் தானே, இவருக்கு என்ன இவ்வளோ காசு அப்படின்ற ரேஞ்சில் எல்லாமே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் செகண்ட் டேவை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர்லாம் கூட அன்சோல்டில் போவாங்க. ஏன்னா யார்ட்டையுமே பர்ஸ் இருக்காது. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நடந்திருக்கு. இந்த வருஷம் இந்த செகண்ட் டே ஆக்ஷன் தொடங்கின உடனே பல முக்கியமான பிளேயர்ஸ் வந்து அன்சோல்ட் ஆனாங்க. அதில் குறிப்பிடத்தகுந்த பிளேயர்ஸ் நம்ம சொல்லணும்னா டாரின் மிச்சல். அவர் போன தடவை சிஎஸ்கேவால் 14 கோடிக்கு எடுக்கப்பட்டிருந்தார். ஒரு பெரிய ஹைப்போட சிஎஸ்கேக்குள்ளே வந்தார். பட் ஆனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது அந்த அளவுக்கு இல்லை. அதோட ஒரு நீச்சியாக அதோட வெளிப்பாடாக தான் இந்த ஆக்ஷனில் அவர் இப்போ அன்சோல்டாக மாறி இருக்காரு. சிஎஸ்கே அவர் ஒரு பேஸ் ப்ரைஸ்க்காவது போவாங்க அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருந்த சூழலில் அவங்களும் அவரை எடுக்காததுனால டாரி மிச்சல் அன்சோல்டாக போயிட்டார். அதே மாதிரி இன்னொரு சிஎஸ்கே பிளேயர் தாக்கூர், ஷர்துல் தாக்கூர், அவர் வந்து ஒரு லார்ட் தாக்கூர் அப்படின்னு எல்லாராலையுமே சொல்லப்படுவார். இந்திய டீமில் விளையாட்டுருக்காரு. சிஎஸ்கேக்கு முக்கியமான டயத்தில் வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், குரூஷியலான பேட்டிங்காக இருக்கட்டும் அப்படின்னு அவரோடது வந்து சிஎஸ்கேல தான் ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து டெல்லியிலேருந்து கேகேஆர் போய் திருப்பியும் சிஎஸ்கேக்கு ஹோம் கம்மிங்காக ஒரு பெரிய பிரைஸ்க்கு வந்திருந்தாரு. போன வருஷம் ஹியர் அண்ட் தேர் நல்லா பவுலிங் போட்டிருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அப் டு த லெவல் இல்லை அப்படின்னு பலருமே நினச்சதுனாலேயே இந்த தடவை அவர் வந்து இப்போ அன்சோல்டாக போயிருக்காரு. அந்த வரிசையில் அடுத்து வரவர் யாருன்னா ரஹானே. அவருமே ஒரு சிஎஸ்கே பிளேயர் தான். ராஜஸ்தானில் இருந்து சிஎஸ்கே அவரை எடுத்தாங்க. சிஎஸ்கே எடுத்ததுக்கப்புறம் அவரை வச்சு என்ன யூஸ் பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் போன வருஷம் அப்படின்றது அவருக்கு பெரிய லெவலில் ஒரு நல்ல இயராக அமையலை. அதனாலேயே இந்த தடவை இப்போ அவர் வந்து அன்சோல்டாக போயிருக்காரு. அதை தாண்டி பிருத்வி ஷா நல்ல ஒரு யங்ஸ்டர், நல்ல டேலண்ட். ஆனால் தொடர்ச்சியாக அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாததுனாலேயே இந்தியன் டீம்லேயும் இடம் கிடைக்கல. ஐபிஎல் இருந்தும் ஒவ்வொரு டீமாக மாறிட்டு இருந்தார். கடைசியில் இப்போ அன்சோல்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதை தாண்டி ஃபாரின் நேம்ஸில் ரொம்ப ஒரு முக்கியமான நேம்னா கேன் வில்லியம்சன். ஃபேப் 4ல் இருக்கக்கூடியவர், ஒரு கிளாஸான பிளேயர். பட் ஆனால் T20 ஃபார்மேட்டுக்கு அவர் செட் ஆக மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்கிறதுனாலேயே வில்லியம்சனை யாருமே எடுக்கல, அன்சோல்டாக போயிருக்காரு. இதை தாண்டி கிளென் பிலிப்ஸும் வந்து இப்போ வரைக்குமே அன்சோல்டாக போயிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு ரொம்பவே முக்கியமான நியூஸாக பார்க்கப்படுது. இவங்க எல்லாரும் இன்கேஸ் செகண்ட் ரவுண்டில் திருப்பியும் வரும்போது ஒருவேளை சோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.